தமிழ்நாடு பணம் கடன் வழங்கும் நிறுவனங்களின் கட்டாய நடவடிக்கைகளை தடுத்தல் சிறப்பு சட்டத்தின் முதல் வழக்கு தமிழ்நாட்டில் விழுப்புரத்தில் பதிவாகியிருக்கிறது. இந்த தகவலை தமிழ்நாட்டு காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் பெண்ணைவளம் கிராமத்தை சேர்ந்தவர் அப்பாஸ். இவர் கடந்த 2019ஆம் ஆண்டு தனியார் நிதி நிறுவனம் ஒன்றிலிருந்து ரூ. 9.84 லட்சம் கடன் பெற்று பொக்லைன் இயந்திரம் ஒன்றை வாங்கினார். ஆரம்பத்தில் குறித்த நேரத்தில் தவணைத் தொகையை செலுத்திய அப்பாஸ் கடந்த 2.5 ஆண்டுகளாக அவர் செலுத்த வேண்டிய ரூ. 10,80,000 பாக்கி தொகையை வசூலிக்கும் நடவடிக்கைகளில் நிதி நிறுவனம் இறங்கியிருக்கிறது. அப்பாஸுக்கிட்ட இருக்கிற பாக்கி தொகையை வசூல் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு நிதி நிறுவனத்திலிருந்து 2 ஊழியர்கள் கிளம்பி அப்பாஸ் வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்கே அப்பாஸ் இல்லை. எங்கே இருப்பார் அப்படின்னு பார்த்தா செங்கல்சோலையில் இருந்திருக்காரு. அங்கே நேராக போய் அவரை ரொம்ப தரக்குறைவாக திட்டியிருக்காங்க அப்படின்றது சொல்ல கேள்வி. பொக்லைன் இயந்திரத்தையும் எடுத்துகிட்டு போகிறதுக்காக முயற்சி பண்ணும்போது தான் அப்பாஸ் என்ன பண்ணியிருக்காரு, அவர் மேலேயே பெட்ரோல் ஊற்றிக்கிட்டு அவர் முயற்சி பண்ணியிருக்காரு. தீக்காயமடைந்த அப்பாஸை அங்கே இருக்கிற மருத்துவமனையில் கொண்டு போய் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து சென்னை கீழ்ப்பாக்க மருத்துவமனைக்கு கொண்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சமீபத்தில் அரசு கட்டாய கடன் சம்பந்தமான அந்த சட்டத்தின் கீழ் கடன் வசூலிக்க சென்றவர்கள் மீது அப்பாஸ் இந்த நிலைமைக்கு போனதற்கான காரணமாக அந்த நிதி நிறுவன மேலாளர் அப்புறம் சம்மந்தப்பட்டவங்களை கைது செய்து அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு தகவல் வெளியாகிருக்கு. என்னுடைய கருத்து, உண்மையாகவே ஒரு விவசாயி இந்த மாதிரி நிதி நெருக்கடியில் மாட்டிட்டு முழிக்கும் பொழுது இந்த சட்டம் அவருக்கு உதவி பண்ணுது அப்படின்னா நிச்சயமாக அதுக்காக ரொம்ப பெரிய அளவில் நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன். அதே வேளையில் சில திருடர்கள் இது மாதிரி நிதி நிறுவனங்களை அணுகி நான் விவசாயி அப்படின்னு சொல்லி பணத்தை பெற்று அவர்களுடைய ஏகபோக வாழ்க்கைக்கு அதை பயன்படுத்தி விட்டு கடன் கொடுக்கக்கூடிய நிதி நிறுவனங்களுக்கு ஏதாவது இக்கட்டை ஏற்படுத்தி விடாமல் இருந்தால் சந்தோஷம். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நன்றிங்க.